மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடல் 21 குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. முன்னாள் பிரதமரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான மன்மோகன் சிங் உடல்நலக் குறைவால் வியாழக்கிழமை இரவு காலமானார். டெல்லி மோதிலால் நேரு சாலையில் உள்ள இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த அவரது உடல் காலை 9 மணி அளவில் காங்கிரஸ் தலைமை அலுவலகத்திற்கு கொண்டுவரப்பட்டது. கட்சிக் கொடியை சோனியா காந்தி மன்மோகன் சிங்கின் உடல் மீது வைத்து இறுதி மரியாதை செலுத்தினார். மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். அதன் பின்னர் அலங்கரிக்கப்பட்ட ராணுவ வாகனத்தில் மன்மோகன் சிங்கின் உடல் வைக்கப்பட்டு மயானத்தை நோக்கி ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. அதே வாகனத்தில் ராகுல் காந்தியும் கவலை தோய்ந்த முகத்துடன் பயணம் மேற்கொண்டார். வழிநெடுக மன்மோகன் சிங் உடலுக்கு ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். காலை 11:30 மணி அளவில் இறுதி ஊர்வலம் நிகம்போத் காட் மைதானத்தை அடைந்தது. அங்கு மன்மோகன் சிங் உடலுக்கு ராணுவ மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடைபெற்றது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மலர் வளையம் வைத்து இறுதி அஞ்சலி செலுத்தினார். குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர், பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் மன்மோகன் சிங் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தினர். சபாநாயகர் ஓம் பிர்லா, மத்திய அமைச்சர்கள் ஜே.பி. நட்டா, ராஜ்நாத் சிங், காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, டெல்லி முதலமைச்சர் அதிஷி, கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, முப்படை தலைமை தளபதி அனில் சௌகான், பூட்டான் மன்னர் ஜிக்மி இசர் உள்ளிட்டோர் மன்மோகன் சிங் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். மன்மோகன் சிங் உடல் மீது போர்த்தப்பட்டிருந்த தேசிய கொடி அவரது மனைவியிடம் ஒப்படைக்கப்பட்டது. பின்னர் சீக்கிய மதப்படி மன்மோகன் சிங் உடலுக்கு இறுதிச் சடங்குகள் செய்யப்பட்டன. இறுதியாக 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் மன்மோகன் சிங்கின் உடல் எரியூட்டப்பட்டது.